கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா இங்க எல்லாரோட சந்தோஷமும் போயிடும். தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி நடிச்சுக்கிட்டுல இருக்க. இதையே செய்ய துணிஞ்ச உனக்கு நான் சொல்ற பையனை கட்டிக்கிறது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. முருகா, இந்த வீடே என்ன நம்புது. நந்தினிய லட்சுமின்னு சொல்லி என்னோட மனைவியா இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க. அவங்களும் அப்படியே நடிக்க சம்மதிச்சுதான் இங்க வந்திருக்காங்க. நம்புறவங்களை ஏமாத்துறோமோன்னு மனசாட்சி உறுத்தினாலும் நல்லது நடக்க ஒரு பொய் சொன்னா தப்பில்லைன்னு என்ன நானே தேத்திக்கிறேன். என்னால நந்தினி அவங்க சித்தி சித்தப்பா கிட்ட அவஸ்தைப்படுறாங்க. எங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆகாத விஷயத்த என் அப்பா கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. சித்த பிரம்ம புடிச்சு எந்த உணர்ச்சியும் இல்லாம இருந்த எங்க அம்மா லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் தான் சிரிக்கிறாங்க, பேசுறாங்க. லக்ஷ்மி இங்க இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல என் அம்மா குணமாயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்த எங்க அப்பா இப்பதான் வெளியே போறாரு. இது எல்லாமே லக்ஷ்மியால தான். நான் கேட்ட உதவிக்காக அவங்க மெழுகுவத்தி மாதிரி உருக்குறாங்க. அவங்களாலதான் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு. அவங்க எப்பவும் எங்கேயே இருக்கணும்னு என் மனசு சொல்லுது. ஆனா அவங்களும் ஒரு பொண்ணு.
அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுவும் சுயநலத்துக்காக கிடைக்காதான்னு புத்தி சொல்லுது. நந்தினியோட சித்தப்பா எங்களுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகாத உண்மையை சொல்லிட்டா அப்பா இடிஞ்சு போடுவாரு. எங்க குடும்பமே வருத்தப்படும். எந்த பேச்ச கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரே குழப்பமா இருக்கு. மனசு தெளிவா இருக்கும்போது எடுக்கிற முடிவுதான் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பொய் சொல்றோமோ, போலி வாழ்க்கை வாழ்றோமோங்கிற குற்ற உணர்வு என் மனச தெளிவா இல்லாம செய்யுது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அத நந்தினி கிட்ட சொல்றேன். அந்த முடிவால யாருக்கும் எந்த கஷ்டமும் எந்த பாதிப்பும் வராம நீதான் பாத்துக்கணும். நீதான் பாத்துக்கணும். ஐம்பது லிட்டர் வேணுங்களா? சரிங்க கொடுத்துட்றேன். சரிங்க. சரி சரி வச்சிடறேன். அம்மா 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 கல்யாணத்துக்கு 50 லிட்டர் பால் வேணுமாமா? ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. ஏண்டி நீ எப்பவும் குடுப்பல்ல, அந்த பால் அவங்களுக்கு கொடுத்துரு. அப்ப தினமும் ஊத்துற இடத்துக்குலாம் என்ன பண்றது? ஆமா ஆமா ஒண்ணு பண்ணலாமா? மாடசாமி விட்டு பண்ணையில சொல்லிட்டு வந்துடலாமா? வாமா வாமா வாமா. ஏய் சாப்பிட்டுட்டு போலாம் இருடி. அம்மா இல்லம்மா. சாப்பாடு ரெடி. இங்கே சாப்பிடலாமா? இங்க எதுக்குடி? உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. ஆமாம்மா வாமா சாப்பிட்டு போலாமா? ஏய் தள்ளி உட்காரு. ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சீக்கிரம் சரி 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 இருங்க இருங்க. அம்மா எனக்கு சீக்கிரமா முதல்ல. என்னடி அவசரம்? பசிக்குதுமா சீக்கிரமா. நல்ல பொண்ணுங்கடி நீங்க. அம்மா சீக்கிரமா. அம்மா எனக்கு பசிக்குது முதல்ல எனக்கு கொஞ்சம் இருங்க இருங்க தரேன் இரு. அம்மா பொறுமையா இருங்கடி தரேன். இல்ல இல்ல எனக்கு தான். அம்மா எனக்கு கொடுமா. ஏண்டி முன்னாடி எல்லாம் ராத்திரி தான் பிணைஞ்சு கொடுக்க சொல்லி தொல்லைப்படுவீங்க. இப்ப பகல்லையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா அம்மா எனக்கு கொடுமா. அம்மா எனக்கு அம்மா, கொடுமா. எனக்கு அடுத்து எனக்கு அம்மா எனக்கு எனக்கு கொடு. அம்மா அம்மா இந்த 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 அவசரப்படாத. எனக்கு ம், அம்மா அம்மா எனக்கு கொடுமா. இந்த அம்மா நல்லா இருக்குமா? அம்மா என்னம்மா உன் கையில சாப்பிடுறது தனி ருசிமா. ம், அம்மா சூப்பரா இருக்குமா. எல்லாருக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, அதான் இன்னும் அம்மா பிசைஞ்சு உருட்டி கொடுத்தாதான் சாப்பிடுவேங்கிறீங்க. அம்மா எத்தனை வயசானாலும் நான் உங்களுக்கு குழந்தை தானேம்மா. அப்ப நாங்களாம் எல்லாரும் குழந்தைங்க தான். சாப்பிடுங்க. எனக்கு கொடுமா. இந்த ஏய் மெல்ல சாப்பிடு. கடைசி வாய் எனக்கு தான் சொல்லிட்டேன். சத்தம் போடாதீங்க. ரவுடி லட்சுமி இருக்கும்போது நீங்களாம் சத்தம் போடுறீங்க. ஆமா ஆமா ரவுடி லட்சுமி. இந்த அம்மா இங்கெல்லாம் இந்த கிடையாது போ. அதெல்லாம் கிடையாது. எங்கடி போற? இது வரேம்மா. அவ எங்க போறா? இங்கதான். வரேம்மா எங்களுக்கு சாப்பாடு கொடு. ரவுடி லட்சுமி 2 உருண்டை போதும். இந்த அம்மா இந்த நீங்க வாய் கொஞ்சம் உனக்கு. சாப்பிடுங்கம்மா. அம்மாமா நான் கொஞ்சம் இந்த
இந்த கடைக்குட்டிக்கு அம்மா அவளுக்கு மட்டும் விடுறேன் எனக்கு. இது ரொம்ப அமைதியான இடம். இங்க மனசை விட்டு ஃப்ரீயா பேசணும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த இடத்த பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நம்ம ஊர்ல நம்மள மாதிரி காதலர்கள் மனசை விட்டு பேசுறதுக்கு இந்த மாதிரி இடம் வேற எங்கேயுமே இல்ல. ஏன் இல்ல? நம்ம ஊர் கோவில் இல்லையா? கோயில்ல அங்க ஓம் முகத்தை பார்த்து பேசுறத விட நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாத்துருவாங்களோன்னு பயந்து பயந்து பேச வேண்டியதா இருக்கும். இதே சென்னை மாதிரி சிட்டியில இருந்தோம்னா அடுத்த தெருவில் நின்று மணிக்கணக்கில் பேசினா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க, வீட்டுக்கும் தெரியாது. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இரு உடனே கிளம்ப உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த அழகான முகத்தை கிட்ட இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பாத்துக்கிட்டே இருக்கணும் தான் இங்க அழைச்சிட்டு வந்தேன். நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அவ்வளவு இவ்வளவுன்னு கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பேர் அழகினே. போய் தானே சொல்ற? என் பொண்டாட்டிக்கிட்ட நான் போய் சொல்வேனா? முதல்ல உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே நீதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படி சிரிக்கும் போது செவக்கிற உன் கன்னத்துல ஒரு முத்தம் தரவா? முத்தம். ஒன்னே ஒண்ணு கன்னத்துலதான். ஒரே ஒரு முத்தம் ப்ளீஸ். ஒன்னே ஒண்ணு கொடுத்துரு ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு அவசரப்படாத. இந்த நந்தினி, என்னன்னே தெரியல. உங்க சித்தி சித்தப்பா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவங்களால என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு நொடியும் பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. பாவம், என்னால நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிற. நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நான் என் மனசுல உள்ளத சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. நான் வீட்டை விட்டு போயிட்டுமா? பொய் சொல்லி
நம்மள நம்புறவங்களை ஏமாத்துறமோன்னு குற்ற உணர்ச்சியில நீங்க தினம் தினம் தவிக்கிறீங்க. இது போதாதானே எங்க சித்தி சித்தப்பா உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்னாக முன்னு பயப்படுறீங்க? அது அதுதான் உண்மை. இத்தனை நாளா உங்க கூட நான் பழகி இருக்கேன். உங்களுக்கு மனசுல என்ன படுதோ அது தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்றத நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. இத்தனை நாளும் ஒரே பெட்ரூம்குள்ள இருந்தும் ஒரு தடவை கூட என்கிட்ட தப்பான எண்ணத்துல பேசினதும் இல்ல, தப்பா நடந்துகிட்டதும் இல்ல. உங்க குடும்ப சந்தோஷத்துக்காக உங்களை விட சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம என் காலில் விழுந்தீங்க. அப்பவே உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட வெற்றி. உங்க வாழ்க்கைய உங்க குடும்ப சந்தோஷத்துக்காக அர்ப்பணிச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளவு கஷ்டத்திலையும் என்ன சந்தோஷமா பாத்துக்கிறீங்க. என்ன இங்க இருந்து அனுப்பக்கூடாதுன்னு ஒரு பக்கம் உங்களுக்கு ஆசை இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் சித்தி சித்தப்பா உண்மையை சொல்லிட்டா என்ன ஆகுமோங்கிற பயமும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. எனக்கு அது நல்லாவே தெரியும் வெற்றி. இப்போ நான் இங்க இருக்கணுமா, இந்த வீட்டை விட்டு போகணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணுங்க. இதுக்கு மேலையும் நீங்க
நீங்க எந்த முடிவும் எடுக்காம யோசிச்சுட்டே இருந்தா நிலைமை வேற மாதிரி போயிடும். நீங்க தான் என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. என் மனசுல உள்ளத அப்படியே சொல்றீங்க. அதே மாதிரி இந்த முடிவையும் நீங்களே எடுங்க. நீங்க தானே என்ன இங்க வர வச்சீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் போகணுமா இல்ல வேண்டாமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அது என்னால இப்ப சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல.